இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவில் மகிழ வாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே, நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே, நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவில் மகிழ வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் கிளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் கிளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Valakani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Srineweb TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass notes yesterday, and all the devotees of Our Lady of Health, Valankani, who are watching the same. என்றும் உள்ளது இவரது பேரன்பு. இன்றைய பதிலுரை பாடல் கடவுளுடைய பேரன்பு. இன்னல்கள், இடர்பாடுகள், சூழ்ச்சிகள், போராட்டங்கள், வன்மங்கள், வைராக்கியங்கள், சவால்கள், இடர்கள், இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே என் பலம், அவரே எனது வலிமை, அவரே எனது எதிர்நோக்கு, என் நம்பிக்கை என்று சூழ்ச்சிகளுக்கும் சவால்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற போது அவருடைய அன்பால், அருளால், ஆசிரால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி எடுத்துச் சொல்கிறது. எனவே சூழ்ச்சிகளை தோற்கடித்த ஆண்டவர் இயேசு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அவரோடு இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறார் என்ற எண்ணத்தில் இத்திருப்பலில் இணைந்து ஜெபிப்போம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வச் செய்வதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். அவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெரும் தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430 ஆண்டு நிறைவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 136 பதிலுரை. என்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு. என்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு. பேரன்பு என்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு. பேரன்பு
ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு, பேரன்பு. இன்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு, பேரன்பு. நம் எதிரிகளில் நின்று நம்மை விடுவித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றளித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு, பேரன்பு. என்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு, பேரன்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே என்னிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார்.
கூக்குரலிடவும் மாட்டார். தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றியேற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார். புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தி, இப்போது நாம் வாசிக்க கேட்டது நற்செய்தி, அதனுடைய முதல் வாக்கியம் 14. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். கடைசி வாக்கியம் 21. எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். எப்படி அவரை ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்கின்ற அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், யூத தலைவர்கள் மத்தியில் எல்லாரும் தன் மீது நம்பிக்கை கொள்கின்ற அளவுக்கு ஆண்டவர் இயேசு துன்புறும் மெசியாவாக, மக்களுக்காக பாடுகளை ஏற்கின்ற ஒரு மெசியாவாக, எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் எவ்வாறு நாம் சமாளிக்கலாம், சந்திக்கலாம் என்பதை எடுத்துக்காட்டும் மெசியாவாக இன்றைய இறைவாக்கின் வழியாக காட்சிப்படுத்தப்படுகிறார். Allowing Jesus, our blessed Lord, to be our hope, our strength and our courage. கிரேக்க தொன்மத்தில் அல்லது மித்தாலஜியிலே இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய தொன்ம கதைகளிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. அதை குறிப்பதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். Pandora box is a phrase which means a process that once begun generates many complicated problems. இந்த வார்த்தை பண்டோரா பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஒரு ப்ராசஸில் ஆரம்பித்ததுக்கு பிறகு பலவிதமான குழப்பமான தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. இதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு கிரேக்க mythology. There is a Greek mythological story about the origin of this phrase called the Pandora's box. இந்த வார்த்தை எப்படி வந்தது என்பதை பற்றிய கிரேக்க புராண கதைகளில் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. According to the Greek legend, the first woman of the earth, named Pandora, was sent to the earth with the casket that is called box in her hand. யூத தொன்மத்தின்படி இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணானவள், அவளுடைய பெயர் பண்டோரா, இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறாள். அவள் கையில் ஒரு பெட்டியோடு உலகத்திற்கு அனுப்பப்படுகிறாள். She was forbidden to open this box. அவள் கொடுக்கப்பட்ட அந்த பெட்டியை அவள் திறக்கக்கூடாது. However, out of immense curiosity, one day she lifted the cover of the box and looked in. இருந்தாலும் அவளுக்கு அங்கே உள்ள என்ன இருக்கிறதுங்கிற ஆர்வம் பற்றி எறிந்ததால் ஒரு நாள் ஆர்வத்தின் காரணமாக அந்த பெட்டியினுடைய கவரை திறந்து உள்ளே பார்க்கிறாள். But there came forth from the box every conceivable plague for man's body and his mind. அந்த பாக்ஸிலிருந்து கொள்ளை நோய் போன்ற மனிதனுடைய உடலையும் மூளையும் தாக்கப்படுகின்ற கொள்ளை நோய் போன்ற ஒன்று வந்து immediately they scattered themselves far and wide throughout the earth. இந்த பூமி முழுவதும் பரவியது. பயங்கரமான ஒரு பெரிய உடலை அழிக்கின்ற அளவுக்கு
பெரிய பெரிய தீர்க்க முடியாத வியாதிகளை கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு கொள்ள நோய் போன்ற ஒன்று அந்த பெட்டியிலிருந்து வெளியே வந்தது. திடீரென்று அவள் அந்த பெட்டியை மூடிவிடுகிறாள். ஆனால் அங்கே மிஞ்சிருந்தது என்னென்னா நம்பிக்கை தான். Pandora hasn't to replace the lid of the box, and there was only one thing left, hope. தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற துன்பங்களுக்கு மத்தியில், அல்லது சூழ்ச்சிகளுக்கு மத்தியில், அல்லது தீமையினுடைய தாக்கத்திற்கு மத்தியில் இந்த கிரேக்க புராணக்கதை நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இந்த பண்டோரா பாக்ஸ் என்பது இன்று நாம் சந்திக்கின்ற, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சந்திக்கின்ற பல்வேறு விதமான பர்சக்யூஷன்ஸ், வேத கலாபனைகள், டிஃபிகல்ட்டிஸ், துன்பங்கள், இடர்கள், இடர்பாடுகள், வேதனைகள், வைராக்கியங்கள், வன்மங்கள், கொலை குற்றங்கள், இவையெல்லாம் இன்று மலிந்து கிடப்பதற்கு நாம் இந்த பண்டோரா பெட்டியை ஒப்பிடலாம். எனவே இந்த நிகழ்விலிருந்து, இந்த மறைமுகமான அல்லது இந்த நெகட்டிவிட்டி, இதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை சமாளித்து போராட வேண்டும். Still, life still invites and challenges to move on with life in hope, seeking to heal every negativity. இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் ஒரு அழகான, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியை தருகின்றார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தன. மறுதளித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மீது இல்லாதது பொல்லாது எல்லாம் வீண் பழி சுமத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் நாம் பார்ப்பதற்கு ஏற்ப, நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளை முறியார், புகையும் திரி அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு, yet he remained firm and defiant in his zeal and passion for his mission of being a hope for the Gentiles. புறயின மக்களுக்கு ஒரு நம்பிக்கையினுடைய நங்கூரமாக, நம்பிக்கையினுடைய ஒரு சுடராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாங்கி அந்த மக்களுக்கு தன்னை ஒரு மெசியாவாக எண்பிக்கின்றார். நற்செய்தி தொடங்குகின்றது, பரிசேயர்கள் அவரை எப்படி விழுக்கலாம், அவரை எப்படி அழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்கின்றார்கள். அவர் அங்கிருந்து கலைந்து சென்று விடுகின்றார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். காரணம் என்னவென்றால், இவரை குறித்து நீங்கள் யாரும் வெளியிலே பேச வேண்டாம், இது ஒரு அரசியல் குற்றமாக்கப்படலாம், இவருக்கு பின்னாலே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, இவருக்கு செல்வாக்கு இருக்கிறது, எல்லோரும் இவர் பின்னாலே செல்லுகின்றார்கள், எல்லோரையும் இவர் குணமாக்குகின்றார், எனவே மக்களுடைய கூட்டம் அதிகமாக செல்ல செல்ல இவருடைய படை பலம் அதிகமாகின்றது, எனவே இது ஒரு அரசியல் ரீதியாக மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி, நீங்கள் யாரும் என்னை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என்று கண்டிப்பாக சொன்னார். அப்படின்னா யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் எவ்வாறு எதிர்பார்த்தார்கள் என்றால், தங்களுடைய யூத சமூகத்திற்கு ஒரு மெசியா வருவார், இவர் எங்களுக்காக ஒரு அரசராக இருப்பார், இவர் எங்களை அரசு ஆள்வார், யூத அரசாட்சியை நிறுவுவார், யூதர்கள் மற்ற எல்லாரைவிடம் சிறந்தவர்கள் என்று எங்களுக்கு ஒரு சிறந்த அரசராக இருப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் போய் பேச வேண்டாம், நான் அப்படி அல்ல என்று இவரை குறித்து 600 ஆண்டுக்கு முன்பாக எசையா குறிப்பிட்ட இறைவாக்கு இவரை சொல்லி, இதோ என் ஊழியர் நான் தொண்டு கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, என் ஆவி இவருள் இருக்கிறது என்று ஒரு துன்புறும் மெசியாவாக, சிலுவையின் மூலமாக, துன்பத்தின் மூலமாக, கல்வாரி பழியின் மூலமாக, சிலுவை சாவின் மூலமாக நான் இவ்வுலகை மீட்டெடுக்கப் போகிறேன். எனவே நான் அவ்வாறு என்னை துன்பத்தின் வழியாக, இவர்கள் என்னை சூழ்ச்சி செய்து சிலுவையிலே அறைய பார்க்கின்றார்கள், இவர்கள் என்னை அழிக்க பார்க்கின்றார்கள், இவர்கள் என்னை சாவுக்கு கொள்ள திட்டமிடுகின்றார்கள், அவர்கள் வெளியேறி இயேசு எப்படி ஒழிக்கலாம் என எனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் என்று அவர்கள் எப்போ அந்த ஆண்டவர் இயேசுவை ஒழிக்க நினைத்தார்களோ, ஆண்டவர் ஒரு துன்புறும் மெசியாவாக
கத்தாத செம்மறியாக அமைதி பூராவாக இருந்து எல்லா மக்களும் புறவினத்தாரும் யூதர் அல்லாதவர்களும் இவர்தான் எங்கள் நம்பிக்கை, ஈஸ் அவர் ஹோப், ஈஸ் அவர் ஸ்ட்ரென்த், ஈஸ் அவர் கரேஜ் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த மக்கள் நம்பிக்கை கொள்கின்ற அளவுக்கு ஆண்டவர் மெசியா என்பவர் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே அவர்கள் எதிர்பார்த்த மெசியா இவர் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறும் மெசியாவாக அந்த மக்களுக்கு காட்டப்படுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிச்சயமாக பல்வேறு விதமான துன்பங்களை, எதிர்ப்புகளை, சூழ்ச்சிகளை, வன்மங்களை, வக்கிரங்களை, அநியாயங்களை சந்திக்க நேரிடும். அவ்வாறு நாம் சந்திக்க நேரிடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்நோக்கு, ஹோப் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு சூழ்ச்சிகளும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்லி, இஸ்ராயேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்ற அளவுக்கு இந்த நம்பிக்கையின் நங்கூரமாக ஆண்டவர் இயேசு திகழ்ந்தார். தன்னை குறித்து எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், எவ்வளவு சூழ்ச்சிகள் வந்தாலும் தன்னுடைய இலக்கிலே அவர் தெளிவாக இருந்தார். He remained firm and bold to remain the chosen servant, the beloved in him God delighted, the one who proclaimed justice to the Gentiles, and in whose name the Gentiles hoped. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை இடித்துரைக்கின்ற நிகழ்வுகள், நம்மை தடுக்கின்ற நிகழ்வுகள், நம்மை தகர்க்கின்ற நிகழ்வுகள், நம்மை அழிக்கின்ற நிகழ்வுகள் நிச்சயம் வரலாம். அத்தகைய நேரத்தில் நாம் நிமிர்ந்து உற்று நோக்க வேண்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த இஸ்ராயேல் மக்கள் வதைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், பல்வேறு விதமான இடர்களுக்கு உள்ளானார்கள். ஆனால் இஸ்ராயேலினுடைய கடவுள் அவர்களை எகிப்தியர் செய்த, பார்வோன் செய்த பல்வேறு விதமான சூழ்ச்சிகளிலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் பொலியும் கானான் தேசத்திற்கு அழைத்து வந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. ஆக முதல் வாசகமும் நற்செய்தியும் 6 லட்சம் பேர் அந்த மக்கள் 430 ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த அடிமை வாழ்க்கைக்கு பிறகு ஏதோ ஒரு பிரகாசமான, சுதந்திரமான, மகிழ்ச்சியான, நேர்த்தியான, நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பி மோசே வழியாக கானானை அடைகின்றார்கள். காரணம் என்னவென்றால், இஸ்ராயலுடைய கடவுள் அவருடைய அன்பு பேரன்பு, அந்த மக்கள் மீது அவர் கொண்டிருக்கின்ற அன்பு பேரன்பு. எனவே அந்த மக்கள் மீது கொண்ட அன்பினால் அவர்களை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நம்பிய இந்த மக்கள் மீது கொண்ட அந்த அன்பினால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறார். அப்போ நாம் கேட்க வேண்டிய கேள்வி, are we ready to live our lives in hope, even though we may often experience the evils of the Pandora's box seeing to submerge us? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அந்த கிரேக்க புராண கதையிலே காணப்படுகின்ற பண்டோரா பெட்டியை போன்ற பலவிதமான இடர்கள் வந்தாலும் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற அந்த தைரியம், அந்த ஆற்றல், அந்த சக்தி இருந்தால் நிச்சயமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு, நம்பிக்கையின் அங்குரமாக இருந்து நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார், நமக்கு நம்பிக்கையை தருவார். எனவே அந்த நம்பிக்கையின் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்த அவரை நாம் உற்று நோக்குவோம் என்ற சிந்தனையில் இணைந்து ஜெபிப்போம். May Jesus, our blessed Lord, be our hope, our strength and our courage.
கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியிலே கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தேன். பலியிலே கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியிலே கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் கற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிபொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் மணக்கனாலில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் இட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றத்தில் நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியிலிருந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் கூடிய பெரிய தகுந்தரங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழி இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இணையில்லாத விருந்திது, இலையில்லாத மருந்திது. இலையில்லாத விருந்திது, இலையில்லாத மருந்திது. உயிரின் வாசல் இறங்குது, உறவின் மாடம் விளங்குது. இலையில்லாத விருந்திது, இலையில்லாத மருந்திது. கடல் ஒன்று பெருமுனை நின்று உனை தேடுது, பெருமழை ஒன்று பால்வெளி நின்று
இடம் தேடுது. அருட்கடல் ஒன்று திருமுனை நின்று உன்னை தேடுது. பெருமழை ஒன்று பால்வெளி நின்று இடம் தேடுது. வீணாய் நெஞ்சம் பாழாய் போகுமோ தாயாய் அன்பு தீயாய் ஆகுமே தேவனின் தேகமே மாறுமே நெஞ்சமே இதையில்லாத விரும்பிது விலையில்லாத மருந்திது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியரின் துள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றும் வார்த்தைக்கு ஏற்ப திருவோயில் நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோதரர் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகம் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படைத்தை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும்
திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்கள் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் போடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலூரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே
மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையார், அம்மா உந்தன் அருள்மழையார். விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால். எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ, எங்கள் மனங்களின் தாரகை நீ. எங்கள் இதழ்களின் பாடல் நீ, எங்கள் நினைவினில் இனிமை நீ. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன்